இந்த கௌரவ் பார்த்தீங்கன்னா, தான் நெனச்ச விஷயத்த கரெக்ட்டா வந்து முடிச்சுட்டாருங்க. ஸோ அன்னம் கோலம் போட்டிருக்கும்போது, கரெக்ட்டா வந்து ஒரு கல்ல எடுத்துட்டு நம்ம அன்னத்தோட கையிலேயே வந்து போட்டுருவாரு. இதனால நம்ம அன்னத்துக்கு கையில பயங்கரமா அடிபட்டு அவங்க அலற ஆரம்பிச்சுருவாங்க. இத கேட்டு வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே வெளியில ஓடி வந்துருவாங்க. ஸோ நம்ம சண்முகம், கார்த்தி எல்லாருமே பக்கத்துல வந்து நின்னுட்டு, "என்ன அண்ணோம்? என்ன ஆச்சு? ஏன் என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அலர்ற?" அப்படின்னு கேட்டப்போ, நடந்த விஷயங்கள நம்ம அண்ணன் சொல்லும்போது, கார்த்தி அத நம்பவே மாட்டாரு. "அது எப்படி மேல இருந்து அதுவா காத்துல வந்து விழுகுமா? மேல யாராவது நின்னுகிட்டு இருந்தத நீ பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ம அண்ணன் வந்து திரும்பி நம்ம ரம்யாவையே பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ ரம்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, "தெரியல சின்னத்தா, எனக்கு எப்படி விழுந்துச்சு அப்படின்னு. நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில தான் இப்படி ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணன் ரொம்பவே வந்து அழுகுறாங்க. "சரி ஓகே கண்ணு, இப்ப நம்ம உடனே இவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம் வா. மத்தத அப்புறம் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ரம்யாவ மாட்டியும் வந்து விடல. அதனால உடனே வந்து 2 பேருமே கிளம்பி நம்ம அண்ணத்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் உள்ள வந்த நம்ம செண்பகம், ஆமா. என்னமோ அப்படியே தலையில பெரிய பாறாங்கல்லு விழுந்த மாரி, "என்னா கத்து கத்துறா இவ! டிராமா போடணும்னா இவகிட்ட தான் கத்துக்கணும் போல இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். இந்த அண்ணோ இருக்காளே, சரியான ஒரு சதிகாரி தான் போல இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாருமே தன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணும்." அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்றா. ஒரு சின்ன கல்லு கையில விழுந்திருக்கு. அதுக்காக இவ்ளோ கத்து கத்தணுமா? அப்படிங்கிற மாரி வந்து 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா. இது தெரியாம உங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் அண்ணன், அண்ணன்னு சொல்லிட்டு அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு நான் 2வதா பெத்திருக்கேனே, ஒண்ணுத்துக்கும் லாயக்கு இல்லாத என் புள்ள. அவனுமே எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ அப்படின்னு 2 பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் மேல வந்து போன இந்த 3 பேரு யாருன்னா சுந்தரம், கௌரவ் அவங்க பாட்டி. 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன பாட்டி நம்ம பண்ண பிளான் எல்லாமே இப்படி சொதப்பிருச்சே. அந்த அண்ணன் ரம்யாவ தான் பிளான் பண்ணி மாட்டி விடுவா. குடும்பத்தில பெரிய பிரச்சனையாகும். இதனால அந்த சண்முகம் ரொம்பவே மனசு வருத்தப்படுவாரு." அப்படிங்கிற மாரி நெனச்சா, இந்த அண்ணன் ரொம்ப நல்லவளா இருப்பா போல இருக்கே. ரம்யாவ பத்தி ஒரு வார்த்தை கூட வாய தொறக்கவே இல்லையே. நம்ம பண்ண எல்லாமே அப்போ வேஸ்ட்டா? அப்படின்னு கௌரவ் வந்து கேட்கும்போது, உடனே அந்த அமராவதி வந்து, "இல்ல கௌரவ், நீ நினைக்கிறது எல்லாமே வந்து சரிதான். அண்ணம் ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கண்டிப்பா ரம்யாவ மாட்டி விட மாட்டா. ஏதாவது சொல்லி சமாளிப்பா." அப்படின்னு எனக்கு முன்னாடியே நல்லாவே தெரிஞ்சுச்சு. அந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. இதுல எனக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கிடையாது. அப்படிங்கிற மாரி இந்த பாட்டி சொல்ல, "என்னம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படிங்கிற மாரி சுந்தரம் கேட்க, "ஆமா சுந்தரம். அண்ணாத்த பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பத்துல எந்த விதமான சண்டையோ, சச்சரவோ வரக்கூடாது. அதுவும் தன்னால இந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, கண்டிப்பா அவ அத பொறுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால தான் கையில அந்த கல்ல தூக்கி போட்டப்போ, ரம்யா தான் அங்க நின்னுகிட்டு இருந்தா. அந்த விஷயத்த பார்த்த நம்ம அண்ணன் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாம அப்படியே மறைச்சு சமாளிச்சுட்டான். ஆனா, இது நம்ம விடவே கூடாது. அண்ணத்து மேல கல்ல தூக்கி போட்டது ரம்யா தான் அப்படின்னு அண்ணமே தன்னோட வாயால எல்லார்கிட்டயுமே சொல்லணும். இதனால வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை பூகம்பமா வெடிக்கணும். ஆளுக்கு ஆளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவணும். இது நடந்தே ஆகணும்." அப்படிங்கிற மாரி அந்த பாட்டி சொல்ல, "அது எப்படி பாட்டி நடக்கும்? அதான் அந்த அண்ணன் தான் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம போயிட்டாளே. இந்த பிரச்சனை இத்தோட முடிஞ்சிருச்சு. அப்போ எப்படி நீங்க சொல்ற எல்லாமே நடக்கும்?" அப்படின்னு கௌரவ் கேட்க, "என்ன கௌரவ், இன்னும் வரைக்கும் உன் பாட்டிய பத்தி உனக்கு சரியா தெரியலையா? நான் என்ன நெனச்சாலும் அத கரெக்ட்டா செய்வேன்னு உனக்கு இன்னும் புரியலையா என்ன?" அப் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த அண்ணன் இப்போ வேணா உண்மை எதுவுமே சொல்லாம அந்த ரம்யாவ காப்பாத்தியிருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் அந்த அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இதற்கெல்லாம் காரணமே இந்த ரம்யா அப்படின்னு அவ வாயாலேயே சொல்ல வைக்கணும். அந்த பொறுப்பு நம்மளோடது தான். அப்படி இருந்தா தான் அந்த சண்முகத்த நம்மளால பழிவாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. "அது எப்படிம்மா நம்மளால பண்ண முடியும்?" அப்படின்னு சுந்தரம் கேட்க, "அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்ற மாரி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோமே, அந்த அண்ணன் தன்னை மீறி இதுக்கு மேல நம்மளால பொறுமையாவே இருக்க முடியாது. இந்த ரம்யாவ நம்ம போனா போதும்னு காப்பாத்துனா, இவ ரொம்ப வந்து ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா.
அப்படின்னு நினச்சி எல்லார் முன்னாடியும் இவ தான் என் கையில் கல்லை தூக்கி போட்டான், இதுக்கெல்லாம் காரணமே இவ தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ஓப்பனாக உடச்சி பேசணும். அப்படி பேசினா கண்டிப்பாக வந்து சண்முகமாக இருக்கட்டும், அன்னத்தோட புருஷன் கார்த்தியாக இருக்கட்டும், 2 பேருக்குமே பயங்கர கோபம் வந்து நம்ம ரம்யாவை தான் வந்து பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. இதனால சண்முகத்தோட பொண்டாட்டிக்கா இருக்கட்டும், அந்த முட்டாள் பையன் சரவணனா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்கும் கோபம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இதனால சண்முகத்துக்கு மனசில் அவ்வளோ வருத்தம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படி அடிக்கடி அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்களே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவர் வந்து துடிப்பார். அதை நம்ம கண்ணால் பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, நான் சொல்கிற விஷயம் எல்லாத்தையுமே நீ சரியாக பண்ணனா உன்னை வச்ச இந்த குடும்ப ஒட்டு மொத்தத்தையும் நான் அழிச்சு காட்டி கடைசியில் அந்த சண்முகத்தையும் நான் ஒன்றுமே இல்லாதவளை ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டெரர் பீஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க அந்தளவுக்கு பேசுகிறதுக்கு வர்த்தே இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப காமெடியாக தான் இருக்குது அவங்க பேசும்போது. பட் என்னமோ தெரியலை, எப்பயுமே வந்து நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கெட்டவங்களுக்கு ஆரம்பத்தில் நல்லது நிறைய நடக்கும், கடைசியில் கடவுள் வந்து அது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக பிடுங்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த சீரியலுக்கு நல்லா சூட்டபிள் ஆகுது. இதுதான் இப்போ இந்த சுந்தரம் குடும்பத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து வைக்க போகிறாங்க பெரிய ஆப்பா. அப்போ தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இவங்க இருக்காங்க. முதல்ல அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கால, அவள் வரட்டும், வந்த உடனே நம்ம இந்த பிளானை ஆரம்பித்து நம்ம என்ன நினச்சோமோ அதை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தியே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. சரி பாட்டி அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ரம்யா அப்படியே விறுவிறுன்னு அன்னத்து மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிற மாதிரி வேகமாக பார்த்தீங்கன்னா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வெளியில் வந்து நம்ம சண்முகம் நின்றுக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்தவ வந்து, அங்கிள் அண்ணம் எங்கே இருக்கா, என்ன ஆச்சு அவளுக்கு, இப்போ பரவாயில்ல, அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, அன்னத்துக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்ச உடனே எனக்கு மனசை தாங்கவே இல்லை, அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு, அவளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம சண்முகத்துக்கு யபா என்னவா இப்படி பொய் சொல்கிறா பாரு, எப்படி தான் இவளுக்கெல்லாம் இப்படி மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்லதுக்கு முடியுதோ அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து டாக்டர் கார்த்தி 2 பேருமே வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட ரம்யா கேட்குறாங்க, டாக்டர் இப்போ அன்னத்துக்கு எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆகலையே, நல்லா இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, பரவாயில்ல இப்போ ஒன்றும் ஆகலை, அவங்களுக்கு கையில் சின்னதாக மைல்டான இன்ஜுரி தான், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம், பரவாயில்ல இப்போ சரியாயிரும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து சொல்லிடுறாரு. ஸோ ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கோபம். ச்சே இவ்வளோதானா, இதுக்காகவா நம்ம இவளை பார்க்குறதுக்கு ஓடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நம்ம ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா வந்து அன்னத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரூம்குள்ளே வந்து போக பார்க்குறா. இதை பார்த்து நம்ம கார்த்திக் வந்து நில்லுங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன கார்த்தி நான் அன்னத்தை பார்க்கணும், கொஞ்சம் தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அன்னத்தை நீங்கள் எதுக்கு இப்போ பார்க்கணும், அவளை பார்க்கணுன்னு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன கார்த்தி அன்னத்து மேலே எனக்கு அன்போ பாசமோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு வேறு விஷயத்தில் உங்கள் மேலே கோபம் இருக்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அன்னத்துக்கு இப்படி ஆயிருக்கும் போது கூட நான் ஏதாவது அவளுக்கு தப்பு நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா சொல்லும்போது, இங்கே பாருங்கள் உங்களை பற்றியும் நீங்கள் எப்பேற்பட்டவங்க அப்படின்னும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இப்போது நல்லவங்க மாதிரி நடித்தா மட்டும் எல்லாமே சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா, எப்பயுமே நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் அன்னத்தை பார்க்குறதுக்கு என்னால் உங்களை விட முடியாது, அது மட்டும் கிடையாது, இப்போது நீங்கள் உள்ளே போயிட்டு அன்னத்துக்கிட்ட என்ன ஆறுதலாவா பேச போகிறீங்க, அவன் மனசை பேசி கஷ்டப்படுத்த போகிறீங்க, அதுக்காகலாம் உங்களை என்னால் உள்ளே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு கார்த்திக், நீங்கள் என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சி வச்சுருக்கீங்க, அன்னத்து மேலே எனக்கு எப்பயுமே கோபம் அதிகமாக இருந்ததே கிடையாது, அது மட்டும் கிடையாது, இப்போது அன்னத்துக்கு கையில் அடிபட்டிருக்கு, இந்த நேரம் கூடவா நான் அவளை வந்து ஏதாவது தப்பாக நினைக்க போகிறேன், ஏன் எப்பயுமே என்னை பற்றி நீங்கள் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அங்கிள் என்ன நீங்களும் இப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் புள்ள என்னை உள்ளே போக விடாமல் இப்படிலாம் என்ன கேள்வி கேட்குறாரு, நீங்களுமே அதை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க, என்ன அங்கிள் இது அப்படின்னு நம்ம ரம்யா கேட்கும்போது,
சண்முகம் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ மறுபடியும் நம்ம ரம்யா போகணும்னு நினைக்கும் போது, நில்லுங்கன்னு சொன்னேன், உங்களை நான் போக சொல்லவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கா போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா, விடு கண்ணு, அவங்க போயிட்டு உள்ளே பார்க்கட்டும், நம்ம 2 பேரும் இங்கே தானே இருக்கோம், நம்மளை மீறி அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க, நீ விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ரம்யா பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு சிரிப்பை கார்த்திகை பார்த்து சிரிச்சுட்டு வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரம்யா வந்து அவள் பக்கத்துலேயே வந்து போகிறான். பக்கத்தில் போய் நின்ன ரம்யா, என்ன அண்ணன் ரொம்ப நல்லா இருக்க போல, எதுவும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்த நம்ம அண்ணன் ரொம்பவே கோவமாக ரம்யாவை முறைச்சி பார்க்குறாங்க. என்ன அண்ணன், எதுக்காக என்ன நீ முறைச்சி பார்க்குற, உனக்கு கையில் அடிபட்டுருச்சு, இப்போ உனக்கு எப்படி இருக்குது, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் பதறி போய் நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருக்கேன். ஓம் புருஷன் என்னன்னா வெளியில் நின்றுட்டு என்னை உள்ளேயே போக விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கான். அதையும் மீறி உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன். இப்போ எப்படி இருக்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசுகிறா. என்ன ரம்யா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்காக இங்கே வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன அண்ணன் சொல்கிற, நான் நடிக்கிறேனா, நான் எதுக்கு நடிக்க போகிறேன், ஆமாம் உனக்கு கையில் அடிபட்டிருக்கு, எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிக்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு விசாரிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ரம்யா. நடந்த விஷயங்கள் மட்டும் நான் வீட்டில் எல்லார்கிட்டேயுமே சொல்லியிருந்தா வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருக்கும். அது எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேனே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. தேவையில்லாமல் இங்கே வந்து நின்று என்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன அண்ணோ, இந்த கல்லை போட்டது நான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் சந்தேகம்லாம் படல ரம்யா, எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு. அந்த கல்லை நீ தான் வேணும்னே என் கையில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டேன். அது கூடவா தெரியாத முட்டாள்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்ல, உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய முட்டாள் தான் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ரம்யாவை முறைச்சி பார்க்க, என்ன அண்ணோ, நான் சொல்கிறது உண்மைதான், நீ உண்மையிலேயே மிகப்பெரிய முட்டாள் தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு உனக்கு தெரியுமா, என்னை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் எப்பேற்பட்டவ, ஒரு விஷயத்த நான் பண்ணணுன்னா அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் உன்னை நான் பழி வாங்கணும், உன்னை நான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா எதுக்காக நான் மேலே நின்று குறிப்பாத்து உன் கையில் அடிச்சிருக்கணும், அப்படி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு வேலை கல்லை தூக்கி போடணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னு வைவேன், உன் கையில் தூக்கி போட்டிருக்க மாட்டேன், டைரெக்டாக உன் தலைமையிலேயே கல்லை தூக்கி போட்டிருப்பேன் அப்படின்னு நம்ம ரம்யா பார்த்தீங்கன்னா பயங்கர வில்லி மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்து நம்ம அண்ணன் ரம்யாவையே பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன அண்ணோ, நான் சொல்கிறது உண்மைதானே, உனக்கே தெரியும் என்னை பற்றி, நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா அது எப்படி பண்ணி முடிப்பேன், அதை பண்ணுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நல்லாவே தெரிஞ்சும் கூடவா உன் கையில் கல்லை போட்டு நான் இப்படியெல்லாம் விளையாடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னை நீ வந்து சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிற அண்ணோ. சரி அதை விடு, இப்போது உனக்கு வலி எப்படி இருக்குது, பரவாயில்லையா, சரி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அண்ணன் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்க. உடனே நம்ம கார்த்தி வந்து உள்ளே வரான். என்ன அண்ணோ, இப்போ இவ உன்கிட்ட வந்து ஏதாவது தப்பாக பேசிக்கிட்டு இருக்காளா, உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்னதான். ஆமாம் நீங்கள் எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நானும் அப்பாவும் வெளியில் தான் இருக்கோம், இவளெல்லாம் நம்பி உன்னை தனியாக விட முடியாது, எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்கும், எதுவுமே தெரியாமல் மேலே இருந்து உன் மேலே கல்லை தூக்கி போட்டது இவளாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுதுன்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் மிஸ்டர் கார்த்தி, உங்கள் கற்பனைக்கெல்லாம் நான் வந்து ஆள் கிடையாது, தேவையில்லாமல் என் மேலே பழி போடுற வேலையை நீங்கள் வச்சுக்காதீங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் பொண்டாட்டி மேலே கல்லை தூக்கி போட்டு அவளை ஏதாவது பண்ணணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ கார்த்தி பார்த்தீங்கன்னா ரம்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாரு. தேவையில்லாமல் என் மேலே பழிய போடுறது, ஏதாவது சொல்லி என்னை வந்து பிரச்சனையில் மாட்டி வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. என்ன, எனக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. என்ன அண்ணோ, நான் சொல்கிறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ரம்யா வந்து கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க. எதுக்கு தான் இவ இங்கே வந்தான்னே தெரியலை, தேவையில்லாமல் எதுலேயோ வந்த மாதிரி சும்மா இங்கே வந்து நின்று உன்கிட்ட பேசிட்டு போகிறேன். ஆமாம், அவள் உன்கிட்ட என்ன பேசுனா, உன்கிட்ட அக்கறையாக விசாரிச்சாலா இல்லை திமிர்த்தனமாக பேசினாளா அப்படின்னு சொல்ல,
விடுங்க சின்னதா. ரம்யாவை பற்றி நமக்கும் நல்லாவே தெரியும். அவள் எதுக்காக இங்கே வந்திருக்கா, அவளோட நோக்கம் என்னன்னு எல்லாமே நமக்கு தெரியும். எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, நீங்கள் விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, வெளியில் வந்த நம்ம ரம்யா வந்து நான் பார்த்துட்டேன் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம சண்முகமும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை திரும்பி பார்த்துட்டு அப்படி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தோடனே இப்போ எப்படி இருக்கான்னோ உனக்கு கையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பரவாயில்லைங்க மாமா, இப்போது சரியாயிடுச்சு, சரி நம்ம கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிளம்பலாமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ கார்த்தி அண்ணம் அதுக்கப்புறம் சண்முகம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து 3 பேருமே வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் போகிற வழியில் வந்து அந்த ரம்யா உன்கிட்ட வந்து ஏதாவது திமிரா பேசினாலா, சொல்லு அண்ணோ, உண்மையிலே இதை கல்லை யார் தூக்கி போட்டது, நீ மற்றவங்க கிட்ட உண்மையை சொல்லலைனாலும் பரவாயில்ல, எங்கள் கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க, என்ன கண்ணு, அதான் கார்த்தி இவ்வளோ தூரம் கேட்குறான்ல, தைரியமாக நீ உண்மையை சொல்லு, நாங்கள் இந்த விஷயத்த பெருசாலாம் நினச்சிக்க மாட்டோம், பெரிய பிரச்சனையும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமா, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி என் மேலே கல்லை தூக்கி போட்டது ரம்யா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இதை கேட்ட 2 பேருக்குமே பயங்கரமாக தூக்கி வாரி போடுது. நான் தான் சொன்னேன்லப்பா, அந்த ரம்யா தான் ஏதாவது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது உறுதி ஆயிடுச்சுல, அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, என்ன சின்னதா இப்போ தான் சொன்னீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்கள் சொன்னதை நம்பி தானே நான் உண்மையை சொன்னேன், அப்புறம் எதுக்காக இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் நானே இந்த விஷயத்த மறைச்சேன், நீங்கள் இந்த விஷயத்த பெருசாக நினச்சிக்காதீங்க, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படிப்பட்ட ஒரே வேலையை அவள் பார்த்துருப்பா. அவள் கையில் விழுந்த கல் மாறி உன் தலையில் விழுந்திருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் சின்னதான் சொல்கிறீங்க, ஆனால் அவள் என்னை பார்க்க வந்தாலே அப்போவே அதை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான், அவள் இந்த கல்லை தூக்கி எரியலை அப்படின்னும், அப்படி எரியணும்னு நினச்சிருந்தா உன் கையில் நான் எதுக்கு எரிய போகிறேன், உன் தலையிலேயே நான் எரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தியா கண்ணு, அவளெல்லாம் நம்ம இவ்வளோ சீரியஸாக வந்து நினைக்காம அசால்ட்டாக விட்டு வச்சுட்டோம், அதுக்காக தானே இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரத்தில் அவளுக்கு ஒரு நல்ல முடிவை கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சண்முகமும் சொல்லிக்கிட்டு இருக்க, சரிங்க மாமா, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியில் இந்த விஷயத்தை பற்றி எதையுமே நீங்கள் சொல்லாதீங்க, சொன்னால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும், அதுக்காக தான் நானே இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன், நீங்களும் அதே மாதிரி அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாண்டோ நீ சும்மா அந்த ரம்யாவுக்கு வந்து போனால் போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்க, அதனால் அவள் தலை மேலே ஏறி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக வரும்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருங்க சின்னதா, இது எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் ரம்யாவை நல்லபடியாக திருத்தணும், பெரியதான் கூட சேர்த்து வாழ வைக்கணும், அதுக்காக தான் இது எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களுமே கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே வந்து வீட்டுக்கு வந்து காருக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் சுந்தரம் அவங்க எல்லாருமே வந்து நினச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும், அண்ணன் வந்தோடனே அவள் வாயால் எல்லாத்தையும் சொல்ல வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்த சீரியலில் எப்படி ட்விஸ்டெல்லாம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோக்குள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.